வணக்கம். நான் சைலேஷ் மரியனத்தன். உங்களெல்லாம் இன்னொன்னு ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டீலிமிட்டேஷன் கமிஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோ அதாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அந்த வீடியோ எடுத்து முடிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம டீலிமிட்டேஷன் கமிஷன் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து டக்குன்னு அதை வந்து அந்த ஒரு வேக் மெமரி கொண்டு வரதுக்காக நான் சொல்கிறேன். சமீபத்தில் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தொடர் ஒன்று கூட்டியிருந்தார். அதாவது நிறையா சீஃப் மினிஸ்டர்ஸ் மற்ற சீஃப் மினிஸ்டர்ஸும் சரி, நம்ம தமிழ்நாடுல இருக்க மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்க எல்லா ஹெட்டும் வந்திருந்தாங்க. இப்போ வந்து கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் வந்திருந்தாங்க, ஹைதராபாடோட சீஃப் மினிஸ்டர் தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் பஞ்சாப்ல இருக்க சீஃப் மினிஸ்டர் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தொடர் ஒன்று நாங்கள் வந்து கூட போகிறோம். கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர், கர்நாடகாவோட டெப்டி சீஃப் மினிஸ்டர் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்தோடனே இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தொடர் வந்து நாங்கள் ஒன்று போட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஒரு ஹோட்டலில் வந்து அது நடந்தது. இந்த மாதிரி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்க ஹெட்டும் வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்னா என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன் கமிஷன்னா என்னன்னு நான் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இந்த 2 எக்ஸாம்பிளையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த டாப்பிக்கை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்லிமெண்ட் இருக்குது, இந்த சைடு வந்து ஸ்கூல் இருக்குது. ஓகேங்களா? பார்லிமெண்ட்டு, ஸ்கூல். ஓகே. பார்லிமெண்ட்டில் வந்து யார் இருப்பா? எம்பிஸ் இருப்பாங்க. ஸ்கூலில் யார் இருப்பா? டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு கீழே யார் இருப்பா? ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. பார்லிமெண்ட்டில் எம்பிஸ் யாரை ரெப்ரசென்ட் பண்ணி அங்கே போய் பார்லிமெண்ட்டில் இருக்காங்கன்னா பொதுமக்களை ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்காங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம ஃபுல் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டை வந்து பிரிக்கிறது. நான் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் படிச்சிடறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். த ப்ராசஸ் ஆஃப் ஃபிக்ஸிங் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் of territorial constituencies in each state for the Lok Sabha as well as state legislative assembly. அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சீட்டை பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? லோக்சபாக்கு ஒரு ஸ்டேட்லேருந்து எத்தனை சீட்டு, அதே அந்த அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு எவ்வளோ சீட்டு, இந்த மாதிரி டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸை டிவைட் பண்ணுறதோட பேர் தான் டீலிமிட்டேஷன் கமிஷன். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, ஒரு கிளாஸில் ஓகேங்களா ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் கீழே வராங்க. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு 10 செக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஒரு கிளாஸில் வந்து 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த 50 ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் கீழே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 10 செக்ஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த 10 டீச்சர் வந்து இந்த மற்ற இருக்க 50 ஒரு கிளாஸ்லேயும் இருக்க 50 ஸ்டூடெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி போய் இருக்கிற இடம் வந்து ஸ்கூல். ஓகேங்களா? அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் என்ன ஆகுனா ஒரு தொகுதி இருக்கும். இப்போ வந்து சைதாப்பேட்டை, நார்த் மெட்ராஸ், சவுத் மெட்ராஸ், அப்புறம் இந்த மாதிரி நம்ம வேரியஸ் இடம் இருக்குல்ல, சென்னையில் நிறைய இடம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தும் ரெப்ரசென்ட் பண்ணி போயிடுறவங்க தான் எம்பி. ஓகேங்களா? இது எந்த பேசிஸில் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி போவாங்கன்னா, யூஸ்வலாக பாப்புலேஷன் பேஸில். நம்ம இந்த ஸ்கூலில் என்ன பார்த்தோம், 50, இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். 50 ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீச்சர் கீழே இருக்காங்க. இந்த 50 ஸ்டூடெண்ட்டோட தேவைகளை பார்த்துக்கிறது இந்த ஒரு டீச்சர்ன்ற மாதிரி. நம்ம கான்ஸ்டிடுவன்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதாவது நம்ம கான்ஸ்டிடுவன்சியில் இருக்க மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற வேலை வந்து அந்த ஒரு எம்பி, இந்த மக்கள் எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த எம்பி கிட்ட இருக்கு. ஓகேங்களா? எதுக்கு இதை இப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கணும் எல்லா மக்களுக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து சீட்டை வந்து பிரிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸில் ஒரு டீச்சரால் 50 ஸ்டூடெண்ட்டை தான் பார்த்துக்க முடியும் அப்படின்றது தான் அந்த டீச்சரோட கெப்பாசிட்டி. ஆனால் அந்த டீச்சர் கீழே நம்ம 100 மாணவர்களை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம போட்டோம்னா அந்த டீச்சரால் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு 50 ஸ்டூடெண்ட்டை பார்த்துக்கிறதே இங்கே கஷ்டம். நம்ம அது பத்தாதுன்னு மேலே ஒரு 50 எடுத்துகிட்டு போய் நம்ம சேர்த்தோம்னா டீச்சரால் எஃபிஷியண்ட்டாக அவங்களால பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. ஏன்னா பாப்புலேஷன் வந்து இங்கே அதிகமாகுது. அதே மாதிரி தான் இங்கே என்ன நடக்குதுன்னா, பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வார்டுனா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 10 தெரு இல்லை ஒரு 8 தெரு ஒரு வார்டு, அந்த மாதிரி 8 பிரித்து இந்த ஏரியாவுக்கு இத்தனை வார்டு மெம்பர்ஸ், அந்த வார்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கவுன்சிலர், அந்த கவுன்சிலர் போய் இங்கே இவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க கோரிக்கையெல்லாம் தீர்த்து வைப்பாங்க. அது மாதிரி 10 வார்டு சேர்ந்தா ஒரு எம்பியோட தொகுதி, இல்லை 5 வார்டு சேர்ந்தா ஒரு சட்டமன்ற தேர்தலோட தொகுதி, அந்த மாதிரி பிரிக்கிறது பேர் தான் டீலிமிட்டேஷன் கமிஷன். ஓகேங்களா? இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்பப்பெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1952 ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் நடந்திருக்கு, 1963 ஒன்று நடந்திருக்கு, 1973 ஒன்று நடந்திருக்கு, அதுக்கப்புறம் 2002
ஃபர்ஸ்ட் 1952, அடுத்தது 1963, அடுத்தது 1973, அடுத்தது 2002. ஓகேங்களா? 4 வருஷம் நடந்திருக்கு. ஏன் 73க்கு அப்புறம் எதுவுமே நடக்கல? இப்போ 52 நடந்திருக்கு, 63 நடந்திருக்கு, 73 நடந்திருக்கு. அதோட ஏன் 2002ல நடந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கணும். அப்போ என்னாச்சுன்னா, நம்ம மதிப்புக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவங்களோட கவர்மெண்ட் இருந்தது. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த இந்த நம்ம வந்து எப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஒரு தொகுதியையும் நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்திரா காந்தி அவங்க என்ன கொண்டு வராங்கன்னா, மாஸ் ஸ்டெரிலைசேஷனை கொண்டு வராங்க. உங்களுக்கு இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸை பற்றி நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 குடும்பம் இருக்குது. ஓகேங்களா? ஒரு அம்மா அப்பா, இங்கே ஒரு அம்மா அப்பா, இங்கே ஒரு அம்மா அப்பாவுக்கு கீழே 7 குழந்தைங்க, இங்கே வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு கீழே வந்து 2 குழந்தைங்க. இவங்க 2 பேருமே வறுமை ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வந்து வறுமையில் இருக்க 2 ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து 7 குழந்தைங்களுக்கும் தேவையான தேவைகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் 2க்கே கிடைக்கிறது கஷ்டம். இல்ல ஃபர்ஸ்ட் 1க்கே கிடைக்கிறது கஷ்டம். ஆனா இந்த இடத்துல வந்து இந்த ஃபேமிலில வந்து 7 இல்ல 2 குழந்தைங்கன்றதால அட்லீஸ்ட் ஒரு 50% ஆச்சு இவங்க 2 பேருக்கு ஈக்குவலா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் இந்த சொன்ன எக்ஸாம்பிள நீங்க கவர்மெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் ஃப்ரேம்ல இருந்து யோசிங்க. கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு இந்தியா இருக்கு. இந்தியா கீழ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 கோடி இருக்காங்க. இன்னும் இங்க ஒரு இந்தியா இருக்கு, இங்க ஒரு இந்தியா இருக்கு. இந்த இந்தியா கீழ 150 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த இந்தியா கீழ ஒரு 20 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இருக்க பண கெப்பாசிட்டி வச்சு நம்மளால வந்து இந்த 20 கோடி பேர் இருக்க இந்த இந்தியாவை வந்து பயங்கரமா நம்மளால பார்த்துக்க முடியும். மக்களோட தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியும். ஆனா இந்த இந்தியால வந்து என்ன ஆகுதுன்னா, பாப்புலேஷன் வந்து பயங்கர அதிகமா இருக்கு. அதாவது 150 கோடி கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட்னால எல்லாரோட தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியல. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வந்து பாப்புலேஷன் வந்து கம்மி பண்ணணும். எந்த காரணத்துக்காக நம்ம பாப்புலேஷனை கம்மி பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து ஒரு கம்மியான பாப்புலேஷன் இருந்தா, கவர்மெண்ட்டுக்கு வந்து எஃபிஷியன்ட்டா அவங்களோட ஸ்கீம்ஸோ, இல்ல அவங்களோட ப்ராஜெக்ட்ஸோ, இல்ல அவங்க வந்து மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அதை வந்து ஈஸியா செய்ய முடியுன்றதுக்காக பாப்புலேஷனை கட் டவுன் பண்ணாங்க. எப்படி கட் டவுன் பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். கிட்டத்தட்ட இங்க படிங்க. நான் படிக்கிறேன். அதை கேளுங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அது என்ன சொல்லுதுன்னா, த ரேஷியோ ஆஃப் சீட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் ஆஸ் க்ளோஸ் ஆஸ் பாசிபிள் டு பீங் அக்ராஸ் ஆல் ஸ்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன். இன் 1975 இந்திரா காந்தி ரெஜிம் என்ஃபோர்ஸ்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன். அதாவது 6.2 மில்லியன் ஆஃப் இந்தியன்ஸ் வேர் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஸ்டெரிலைஸ்ட். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸில் கிட்டத்தட்ட 2000 3000 ஆயிரம் கணக்கான மக்களும் இறந்துட்டதா சொல்கிறாங்க. 1000 கணக்கான மக்கள்னா மென் வந்து கிட்டத்தட்ட 2000 3000 ஆயிரக்கணக்கான மென் வந்து இறந்துட்டாங்க இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ்னாலன்னு சொல்கிறாங்க. எதனால் நம்ம இந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறாங்க நம்ம பார்த்தோம்னா, பாப்புலேஷனை கம்மி பண்ணால் மக்களோட பாப்புலேஷன் கம்மியானா கவர்மெண்ட்டுக்கு காசு அதிகமாக இருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் இருக்காங்க, 2 சாக்லேட் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 பேருக்கு 2 சாக்லேட்டை கொடுக்க முடியும். 2 சாக்லேட் தான் இருக்குது, 12 பேர் இருந்தாங்கன்னா இதை நம்ம எப்படி கொடுக்க முடியும்? எப்படி நம்ம டிவைட் பண்ணி கொடுக்க முடியும்? இந்த இடத்துல வந்து கஷ்டமாகுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு 10 பேர் கிடைக்கலாம், அடுத்த 2 பேருக்கு கிடைக்காமையும் போகலாம். இந்த மாதிரி நிறையா பாசிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம 2 சாக்லேட் இருக்குது 2 பேருக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் அது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக பாப்புலேஷன் வந்து கட் டவுன் பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த பாப்புலேஷன் கட் டவுன் பண்ணுறது மூலமாக எதுக்கு இந்த கட் டவுன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷனை வச்சு தான் எம்பி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 6 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு எம்பி, 8 லட்சம் மக்கள் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு எம்பின்ற மாதிரி ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் இருக்குன்னா 6 லட்சம் இருக்கவங்களுக்கு ஒரு எம்பிப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பாப்புலேஷன், இப்போ 7 கோடி இருக்குன்னா 7 கோடியா 6 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் 6 லட்சம் பேர்னு பிரித்து ஒரு எம்பி. அப்போ வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு 30 எம்பி, ஒரு 28 எம்பின்னு பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் சீட்ஸை வந்து டெரிட்டோரியல் சீட்ஸை வந்து பிரிச்சாங்க. அந்த சீட்ஸ் பேசிஸ் தான் வந்து லோக்சபா எலெக்ஷனும் நடக்கும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட எலெக்ஷனும் நடக்கும். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இது எந்த விதத்தில் வந்து பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்சஸ் மூலமாக தெரிஞ்சுக்குவாங்க. கண்ணாடியே பார்த்தோம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா 1952 நடந்திருக்கு, 1963 நடந்திருக்கு, 73 நடந்திருக்கு, 2002 நடந்திருக்கு நம்ம பார்த்தோம். ஸோ அதை பார்த்து வச்சு நம்ம நம்ம ஏன் நான் அப்பவே கேட்டேன் 1973க்கு அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் கமிஷனே நடக்கலை அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். 1973க்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாப்புலேஷன் கட் டவுன்ன்றதை கொண்டு வந்தாங்க. இப்போ பாப்புலேஷன் கட் டவுன் அப்படின்றது கொண்டு வரது மூலமாக என்னாச்சுன்னா, நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து அதை பயங்கரமாக பாப்புலேஷன் வந்து கட் டவுன் பண்ணும். இந்த மாதிரி கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அந்த ரேட்டுக்கு ஃபுல்லாக நம்ம பாப்புலேஷன் கட் டவுன் பண்ணோம். ஆனால் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் வந்து அந்த பாலிசியை வந்து அவ்வளோவா அந்த மக்கள் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆனால் இப்போ அதனால என்ன பிரச்சனைனா, டீலிமிட்டேஷன் கமிஷன் திரும்பி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி சீட் எல்லாம் பிரிக்கிறாங்கன்னு சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட கோரிக்கை எழுப்புறாங்க. பாருங்க, நீங்க தான் வந்து பாப்புலேஷனை கம்மி பண்ண சொன்னீங்க,
சொன்னீங்க. இப்போ நான் பாப்புலேஷனை கம்மி பண்ணிட்டேன். கம்மி பண்ணது இல்லாமல் எனக்கு வந்து இப்போ திரும்பி நீங்கள் பாப்புலேஷன் பேசிஸில் தான் நீங்கள் சீட்டு அலோகேட் பண்ணுவீங்கன்னா, நான் எல்லாம் கம்மி பண்ணதுக்கு இப்போ எனக்கு கம்மி சீட்டு வரும். கம்மி சீட்டு வந்தால் கம்மி ரெப்ரசன்டேஷன் வரும். இதே நார்த் இந்தியாவில் வந்து அதிக யாருமே பாப்புலேஷன் கம்மி பண்ணல. அங்கே பாப்புலேஷன் படி நீங்கள் சீட் அலோகேட் பண்ணீங்கன்னா அதிக சீட்டு வந்து நார்த் இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸுக்கெல்லாம் போகும். இது வந்து நியாயம் இல்லை அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எம்பி எலெக்ஷனில் நிற்கணும்னா, இப்போ உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு 80 சீட்டு, தமிழ்நாட்டில் வந்து ஒரு 20 சீட்டு இல்லை 25 சீட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எந்த 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 ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறவர் எந்த ஸ்டேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு நினைப்பாரு? ஆப்வியஸாக மெஜாரிட்டி எந்த ஸ்டேட்லேருந்து வருதோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கோரிக்கையை தான் வந்து நம்ம மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் எழுப்புறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பாப்புலேஷன் வைஸ் பிரிச்சிங்கன்னா, நாங்கள் பாப்புலேஷனை கம்மி பண்ணி எங்களுக்கு கம்மியான சீட் கிடைக்குது. ஆனால் மற்ற ஸ்டேட் எல்லாம், நார்த் இந்தியாவில் இருக்க ஸ்டேட் எல்லாம் பாப்புலேஷனை கம்மி பண்ணாமல் அவங்களுக்கு அதிகமான சீட் வாங்கிக்கிறாங்க அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சதர்ன் ஸ்டேட்ஸ் கிட்டத்தட்ட இந்தியாவோட பாப்புலேஷனில் 18% தான் இருக்கும் சதர்ன் ஸ்டேட். ஆனால் நாங்கள் ஜிடிபிக்கு 35% நாங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக் வெல்பீயிங், ஓகேங்களா, ஸ்கீம்ஸு, டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட், ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து இப்போ சீட்டை வந்து டிவைட் பண்ணுங்கள். வெறும் பாப்புலேஷனை வச்சு மட்டும் நீங்கள் சீட்டை டிவைட் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போது நான் சொன்னேன் அதுக்கு நம்ம அப்போ இருந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறதால நான் என்ன பண்ணுறேன், இந்த சென்சஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இப்போ வழக்கமாக அந்த வருஷத்தோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் தட் இப்போ வந்து இப்போ 2000 to 2010னா 2001ல், இப்போ 2011 to 2020னா 2011ல், இந்த மாதிரி அந்த டிகேடோட ஃபர்ஸ்ட் இயரில் வந்து சென்சஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்திரா காந்தி அவங்க கவர்மெண்ட்டில், மேடம் இந்திரா காந்தி அவங்க கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976ல் கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த சீட்ஸை வந்து நம்ம வந்து பாப்புலேஷன் பேசிஸில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட எப்போ நம்ம பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீட்டை பிரிப்போம்னா, இதோட 2000 அப்போ தான் நம்ம பிரிப்போம் அப்படின்னு அவங்க கொண்டு வராங்க. என்னது 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 மூலமாக என்ன கொண்டு வராங்கன்னா, இதோட நம்ம இந்த சீட்டு டிவைட் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். இதோட நம்ம இதை எப்போ திரும்பி ரெஸ்யூம் பண்ணுவோம்னா, நம்ம வந்து 2000ல் தான் நம்ம இதை வந்து ரெஸ்யூம் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அடுத்தது என்ன ஆகுதுன்னா, 2000 வருது, நம்ம திரும்பி 2001 வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 84th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2001 அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸ் இந்த ஸ்டேட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ஃபிகர்ஸ் ஆஃப் 1991 சென்சஸ். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2000 வந்துருச்சு, வந்தோடனே எல்லாம் என்னப்பா சென்சஸ் எடுக்கணும், என்னப்பா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 1991 ஒரு சென்சஸ் எடுத்துருப்போம் இல்லைங்களா, அதுபடி நம்ம வந்து டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸை நம்ம பிரிக்கலாமா அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் வரும். அப்போ திரும்பி என்ன பண்ணுவாங்கன்னா, 87th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003 மூலமாக என்ன சொல்லுவாங்கன்னா, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் நாட் ஆன் 1991 சென்சஸ் பட் ஆன் 2001 சென்சஸ் அப்படின்வாங்க. அது என்ன அர்த்தம்னா, 1991ல் எடுத்த சென்சஸ் வச்சு நீங்கள் வந்து இந்த சீட்டை பிரிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, 2001ல் எடுத்த சென்சஸை வச்சு நீங்கள் சீட்டை பிரிங்க. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கான்ஸ்டிடுவன்சிஸை டிவைட் மட்டும் தான் பண்ண சொல்கிறாங்களே ஒழிய சீட்டோட கவுண்ட் ஏறாது அப்படின்னாங்க. சீட்டோட கவுண்ட் ஏறாதுன்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து 28 சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எம்பி எலெக்ஷன், அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 28 சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 28 சீட்டு வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும், அதில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஆனால் டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சியை மட்டும் நாங்கள் டிவைட் பண்ணிக்குவோம். இந்த நம்பர், அதாவது அந்தந்த டிவைட் பண்ண கான்ஸ்டிடுவன்சிஸ்க்கு வந்து ஒரு எம்பியை நாங்கள் வந்து அதுக்கு நியமிக்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்றதுக்காக அந்த கான்ஸ்டிடுவன்சியில் இருக்க மக்கள் எல்லாம் யாரும் ரெப்ரசென்ட் பண்ணாமல் இல்லை, ஆல்ரெடி ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க தான் அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ புதுசாக பண்ண அந்த டெரிட்டோரியல் டிவைடுக்கான அந்த ஆர்டர் வந்து இப்போ என்ஃபோர்ஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் இது யார், எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஒரு குழு. இந்த குரூப்பில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் இருப்பார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார், அதுக்கப்புறம் மற்ற ஸ்டேட்டில் இருக்க எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன். இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து 2026ல் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் கொண்டு வந்து அதில் வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸையும் வந்து மாற்றணும். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 87th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003 பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணலாம், பட் வந்து எம்பிஸோடையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட கவுண்ட்டை தான் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம், ஆனால் சீட்டை நாங்கள் டிவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல போகிறோம்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ எம்பி வந்து தமிழ்நாட்டில் வந்து 28 பேர் இருந்தாங்கன்னா, இப்போ இருக்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இப்போ 2026ல் டீலிமிட்டேஷன் கமிஷன் கொண்டு வந்தாங்கன்னா என்ன சேஞ்சஸ் நடக்கும், எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சீட் அதிகமாக கிடைக்கும், கம்மியாக கிடைக்கும்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 2026 இப்போ வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் வச்சாங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இருக்கிறது 543 சீட் இருக்குது பார்லமெண்ட்டுக்கு. இதை பிரித்தாங்கன்னா, பாப்புலேஷன் அடிப்படையில் பிரித்தாங்கன்னா எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சீட்டு போகுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக உத்தரப்பிரதேசில் வந்து 80 சீட் இருக்குது. இப்போ இருக்க யூபியோட பாப்புலேஷனை வச்சு பிரித்தாங்கன்னா அவங்களுக்கு 91 சீட்ஸ் வரும், 11 சீட்டு அவங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்குது. பீகாரில் 40 சீட் இருக்குது, 50 சீட்டு வரும்.
10 சீட் எக்ஸ்ட்ரா. ராஜஸ்தானில் 25 சீட்டு, இப்போ எம்பி சீட்டு 25 சீட்டு, 31 வரும், 6 எக்ஸ்ட்ரா. மத்திய பிரதேஷ்க்கு வந்து 29 சீட்டு, 33 சீட்டாக மாறும், 4 அதிகமாக வரும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 39 சீட்டு, 31 மாறும், 8 மைனஸில் போகுது. அப்போ என்ன அர்த்தம்னா தமிழ்நாடோட பாப்புலேஷன் கம்மியாகுது. ஏன்னா தமிழ்நாடு வந்து கரெக்டாக பாப்புலேஷன் கவர்மெண்ட் சொன்ன பாப்புலேஷன் படி வச்சதால இப்போ பாப்புலேஷன் படி நம்ம சீட்டை பிரிச்சா 39 எம்பி சீட் இருக்க தமிழ்நாட்டுக்கு 31 தான் வரும் 2026 டீலிமிட்டேஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும். அப்போ 8 சீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கம்மியாகுது. ஆந்திர பிரதேஷ்க்கு என்ன ஆகுதுன்னா 42 சீட் இப்போ இருக்கு, 34 சீட்டாக மாறும், 8 சீட்டு மைனஸ். கேரளாக்கு 20 சீட்டு இப்போ 12 சீட்டாக மாறும், 8 சீட்டு மைனஸ். கர்நாடகாவுக்கு 28 சீட்டு 26 மாறும், 2 மைனஸ். பஞ்சாபுக்கு 13 சீட்டு 12 சீட்டாக மாறும், 1 மைனஸ். ஹிமாச்சலுக்கு இப்போ பிரசென்ட்ல வந்து 4 சீட்டு, அது 3 சீட்டாக மாறும் 2026 டீலிமிட்டேஷன் கமிஷன் படி வச்சா, 1 மைனஸ். உத்தரகண்டுக்கு 5 சீட்டு 4 சீட்டாக மாறும், 1 மைனஸ். இதுதான் வந்து இப்போ 2026 டீலிமிட்டேஷன் கமிஷன் வச்சா இந்த ஸ்டேட்டுங்களோட ரெப்ரசன்டேஷன் எம்பி வைஸ்ல இப்படி கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது இப்போ வந்து நம்ம வந்து மற்ற கண்ட்ரிலெல்லாம் எப்படி இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்றது ஒன்று நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ மற்ற கண்ட்ரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து யூஎஸ்க்கு சொல்கிறேன். யூஎஸ்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது லோக்சபா பொறுத்த வரைக்கும் 1913லேருந்தே 453 சீட்டு தான் இருக்கு. அப்போ வந்து 1913ல வந்து 9.4 crore மெம்பர்ஸ் இருந்தாங்க. 9.4 crore அவங்களோட பாப்புலேஷன். இப்போ வந்து யூஎஸ்ல வந்து 2023 பொறுத்த வரைக்கும் 33.4 crores இருக்காங்க. ஆனால் சீட் அலோகேஷன்ன்றது மாறல, அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 720 மெம்பர்ஸ் இருக்காங்க யூரோப்பியன் யூனியன்ல. அதுல வந்து எப்படின்னா டிக்ரெசிவ் ப்ரொபோஷனாலிட்டி அப்படின்ற ஒரு ரூலை ஃபாலோ பண்றாங்க. அப்படின்னா அதிகமான பாப்புலேஷனுக்குள்ள இருக்க மக்களுக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் கிடையாது, கம்மியாக இருக்க பாப்புலேஷனில் இருக்க கண்ட்ரிக்கு கம்மியான ரெப்ரசன்டேஷன் வரக்கூடாதுன்றதுக்காக என்ன சொல்கிறாங்க, இப்போ ஜெர்மனியில் வந்து 83 மில்லியன் மக்கள் இருக்காங்க, ஆனால் அங்கே வந்து 96 சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் மால்டா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து வெறும் 0.5 மில்லியன் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, ஆனால் அங்கே 6 சீட்டு கொடுக்குறாங்க. இப்போ வந்து நார்மலாக இப்போ ஜெர்மனிக்கு கொடுத்த அளவீடுல பற்றி பார்த்தீங்கன்னா மால்டாக்கு வெறும் 1 சீட்டு தான் வரணும். ஆனால் அங்கே பாப்புலேஷன் கம்மியாக இருக்காங்கன்னு கம்மியான ரெப்ரசன்டேட்டிவாக அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா கம்மியான மெம்பர்ஸ் இருந்தால் நிறைய பேர் ரெப்ரசென்ட் பண்ணாதான் அந்த கண்ட்ரியோட வாய்ஸ் வந்து எல்லாருக்கும் கேட்கும். நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா தான் அந்த கண்ட்ரியோட கோரிக்கைகள்லாம் இன்னும் நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்றதுக்காக அதிகமாக இருக்க பாப்புலேஷனுக்கு கரெக்டாகவும் கம்மியாக இருக்க பாப்புலேஷனில் உள்ள கண்ட்ரிக்கு அதிக ஒரு எம்பிஸும் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து நம்ம யூரோப்பியன் யூனியனில் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அதாவது பார்லிமெண்ட்டில் உள்ள நம்பர் ஆஃப் சீட்ஸும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் உள்ள நம்பர் ஆஃப் சீட்ஸும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த ஒரு கமிஷன் வந்து அதை டிசைட் பண்ணுது. இந்த கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கமிஷனோட ரிப்போர்ட் வந்து ஒரு ஹைகோர்ட் ஆர்டரோட ரிப்போர்ட் அளவுக்கு இது வந்து பவர்ஃபுல்லான ரிப்போர்ட். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, திஸ் கேனாட் பி கொஸ்டின் இன் எனி கோர்ட் ஆஃப் லா. அதாவது இந்த கமிஷன் கொண்டு வர ரிப்போர்ட் வந்து கோர்ட் வந்து இதை பற்றி பேசக்கூடாது, கோர்ட் வந்து இதை வந்து என்னன்னு தீர்மானிக்கக்கூடாது, இது நான் கரெக்டாக தப்பான்னு கோர்ட்டுக்கு சொல்ற உரிமை இல்லை, ஜுடிஷியல் ரிவ்யூவை கோர்ட்டுக்கு இல்லை அப்படின்னா. அப்போ என்ன ஆகுதுன்னா 2024ல கிஷோர் சந்திரா அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தர் கேஸ் போடுறாரு. அவர் கேஸ் போட்டு அவர் என்ன அப்போ கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னா, ஆர்பிட்ரரியா டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்குது, இல்லை அவங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு கரெக்டான நார்ம்ஸ்ல இல்லாமல் அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு எதாவது பண்ணாங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ இல்லைன்னு எதுக்குமே உங்களால் சொல்ல முடியாது. அதனால டீலிமிட்டேஷன் கமிஷன் கொண்டு வர தீர்ப்புங்களுக்கும் அவங்க கொண்டு வர ஸ்டெப்ஸுக்கும் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கு அப்படின்னு எந்த கேஸில் சொல்கிறாங்கன்னா, கிஷோர் சந்திரா கேஸ் ஆஃப் 2024ல சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனோட வீடியோ. உங்களுக்கு இதில் வந்து ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷன், அதாவது இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க, நான் உங்களுக்கு அதை ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.